செவ்வாயை ராசி அதிபதியை கொண்டிருக்கக்கூடியவங்க தாங்க இந்த ராசிக்காரங்க சொல்லலாங்க. பெரும்பாலுமே முன்கோபங்கிறதே உங்களுக்கு கூட பிறந்த குணமா இருந்தாலுமே ரொம்ப யதார்த்தமான நபர்களுங்க. மனதளவில் ரொம்ப வலிமையானவங்க இவங்க தான். அதே மாதிரி இவங்க உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் ரொம்ப அக்கறையாகவும் இருப்பாங்கன்னு சொல்லலாங்க. நிறைய விஷயங்களை தேடி தேடி ஓடிட்டே இருப்பாங்க. பார்க்க அமைதியான தோற்றம் இருந்தாலும் உள்ளுக்குள்ள எவ்வளோ விஷயங்கள் நிறைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. எந்த முயற்சி எடுத்தாலும் அதில் வெற்றி பெற வரைக்குமே போராடக்கூடியவங்க யான்னு கேட்டிங்கன்னா இவங்க தான். யாராவது இவங்க மேலே அன்பு வச்சுட்டா அவங்களுக்கு பெரும்பாலும் அதை விட அதிகமான அன்பு கொடுத்து அவங்க வாழ்க்கையில முன்னேற்றத்துல இவங்களை விட ஒரு நம்பிக்கையான நபர் யாருமே இல்லைன்னு சொல்லலாம். அன்பு பாசம் எதையுமே கொடுக்க தயங்க மாட்டாங்க. கோபமா இருந்தாலும் அப்படிதான். எந்த உறவா இருந்தாலும் அது நிரந்தர உறவா இருக்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க சொல்லலாங்க. பெரும்பாலும் இவங்கள வாழ்க்கை துணையா, காதலர்களா, நண்பர்களா, அதே மாதிரி குடும்பத்துல உறுப்பினரா இருந்துட்டா பெரும்பாலும் உண்மையை இவங்க எதிர்பார்ப்பாங்க. இவங்களும் உண்மையா இருப்பாங்கன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி நிறைய மனசுல நிறைய ரகசியங்கிறது இருக்கும். ஆனா அதை வெளிப்படுத்த மாட்டாங்க. வாழ்க்கையில கூட வாழக்கூடிய வாழ்க்கை துணையா இருந்தாலுமே இவங்க மனசுல என்ன இருக்குங்கிறது மற்றவங்களால புரிஞ்சுக்க முடியாது. நம்பிக்கை அவ்வளோக்கா யார் மேலும் வைக்க மாட்டாங்க. ஆனா அப்படி வச்சுட்டா அந்த நம்பிக்கையை பொறுத்த வரைக்குமே அதை உடைக்காம இருக்கிற வரைக்கும் இவங்க பொறுத்த வரைக்குமே நல்ல மனிதர்கள்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களை பொறுத்த வரைக்குமே இவங்க வேலையில இவங்க எல்லா செயல்பாட்டிலுமே கண்ணு கருத்துமா இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. மற்றவங்க கூட்டி அப்படிதான். ஆனா இவங்களை சீண்டி பார்க்காத வரைக்கும் தான். அன்பு மூலமா எதை வேணாலும் சாதிச்சுக்கலாம். ஆனா சீண்டி பார்க்கறதோ தொல்லை கொடுத்தாலோ இவங்களுடைய கோபங்கிறது மற்றவங்களால தாங்கிக்க முடியாது. சுய மரியாதைங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க சொல்லலாங்க. இப்படிப்பட்ட இந்த ராசிக்காரங்க யாருன்னு கேட்டீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்க தான். விருச்சிக ராசி அன்றவர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்க, எந்த விஷயங்கள் எல்லாமே சாதகமா அமைஞ்சிருக்கு, எந்த விஷயத்துல கவனம் கொடுக்கணும், இதுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையில எந்த விஷயம் எல்லாமே குறையா இருந்ததோ அது எல்லாமே மாறக்கூடிய அமைப்புங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு உண்டாகி இருக்குது. அது எந்தெந்த விஷயம் எந்த மாதிரியான வழிபாட்டு முறைகளை நீங்க செய்யணும், இது எல்லாமே இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்துல இருந்து பாக்குறீங்க, எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க, உங்க பேர் தான் என்னங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க. தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியா தீர்வு காண நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி, தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். இனி வரக்கூடிய நாட்களில் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. குரு பகவானுடைய அமைப்பு பொறுத்த வரைக்குமே ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பா தான் இருக்குது. அதே சமயத்துல நிதானத்தை கொடுப்பாரு. இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்களை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் டக்குன்னு செஞ்சுட்டு கொஞ்சம் பாதிப்புங்கிறது இருந்திருக்கும். அந்த பாதிப்பு நீங்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரம் உண்டாகி இருக்குது. குரு பகவானுடைய அமைப்புங்கிறது பல நல்ல மாற்றத்தை தரக்கூடிய நேரம் தான். குழந்தைகள் விஷயத்துல இதுக்கு முன்னாடி எல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு மனசங்கடங்கிறது இருந்திருக்கும். குழந்தைகளுக்கிடையே கருத்து வேறுபாடு, உங்களுக்கு அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையிலுமே வாழ்க்கை துணை வழியில கருத்து வேறுபாடு, தாய் தந்தை வழியில கருத்து வேறுபாடுங்கிறது கொஞ்சம் இருந்திருக்கும். ஆனா இனி எல்லாருமே உங்க மனசுக்கு நெருக்கமானவங்களா மாற போறாங்க. ஒரு இறுக்கமான நிலம்ங்கிறது இல்லை. தடப்பட்ட திருமண வாய்ப்பு இனி உங்களுக்கு நடக்குங்க. நிறைய பேருக்கு இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கடுமையான தடங்கிறது இருந்திருக்கும். ஆனா குரு பகவானுடைய அமைப்பை பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டங்கள்ல எல்லாமே தலைகீழா மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். கடந்த காலத்துல எந்த விஷயம் எல்லாமே பிரச்சனையா இருந்துச்சோ, சிக்கலா இருந்துச்சோ, அது எல்லாமே குரு பகவான் பலமடைகிறதால தடப்பட்ட காரியம் எல்லாமே நீ ஒவ்வொன்றா நடக்கும். குடும்ப அமைப்புக்கு அதிபதியே குரு பகவான் தாங்கிறதால குடும்ப வாழ்க்கை, குழந்தைகள் நிலை, கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய அந்யோன்யம், காதல் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சிறப்பா இருக்குது. இளம் வயசுக்காரங்களுக்குமே காதல் உறவு திருமணமா மாறும். குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கி கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த நேரத்துல அமைஞ்சிருக்குது. 30 நாட்கள் வரக்கூடிய 30 நாட்கள் பொறுத்த வரைக்குமே விருச்சிக ராசி அன்றவர்களுக்கு ஒரு சுபமான நேரம்னு சொல்லலாங்க. ஒரு பொன்னான காலம். இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிறது நல்லது. அதாவது தொழில் ரீதியாகவும் சரி, குடும்பத்துல ஒரு புதிய முயற்சி செய்றீங்க, ஒரு நல்ல ஒரு ஸ்டெப் எடுக்கிறீங்க, அடுத்த ஒரு தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஒரு ஸ்டெப் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான். தடங்கிறது கொஞ்சம் சின்ன சின்னதா இருக்கும். ஏன்னா சனி பகவானுடைய அமைப்பு. ஆனா மனம் கலங்காம எதுலையுமே நேரடி பார்வை கொடுத்து நீங்க செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பா நல்ல பலன் இருக்குது. பணப்புழக்கம் நல்லபடியா அமையும். பேர் புகழ் அந்தஸ்து எல்லாமே கிடைக்கக்கூடிய நேரம் தான். சமுதாயத்திலுமே உங்க பேச்சுக்கு இந்த நேரம் மறுபேச்சு கிடையாது. செல்வாக்கு சிறப்பா இருக்குதுன்னு சொல்லலாங்க. திறமையை வெளிப்படுத்த தயங்காதீங்க. திறமையை வெளிப்படுத்துங்க. நிச்சயம் நல்ல மாற்றம் தான். மனசுக்கு பிடிச்ச மாதிரி வேலை தேடக்கூடியவங்களுக்கு நல்ல இடத்துல உத்தியோகம் கிடைக்கும்.
ரொம்ப தூரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய செய்தி கூட நல்ல செய்தியாக கிடைக்கும். வெளிநாட்டுக்கு முயற்சி செய்கிறீங்க, வெளிநாட்டு வேலை, வெளிநாட்டு கல்வி சம்மந்தப்பட்ட விஷயம் முயற்சி செய்கிறீங்கனாலும் சிறப்பாக இருக்குது. தந்தை வழியில் இருந்த ஒரு ஆரோக்கிய தொல்லை அதுவுமே நீங்கள் கூட ஒரு அமைப்பு தான். அதே மாதிரி இந்த பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா இந்த நேரம் நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். பயணங்கள் கொஞ்சம் அதிகமாக உண்டுங்க, பயணத்தை முடிஞ்ச வரைக்குமே குறைக்க பாருங்க. மற்றபடி இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு சிறப்பான பலனை தரக்கூடிய நேரம் தான். கிரகங்களோட இயக்கத்தை பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டம் குரு பகவானுடைய அமைப்பு, சூரிய பகவானுடைய அமைப்பு பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான உண்மை தரக்கூடிய ஒரு வாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் பல சங்கடம் உங்களை ஒரு கட்டி போட்ட மாதிரி இருந்ததுல அது எல்லாமே மாற போகுது. உங்களுக்கு ஒரு பலங்கிறது கிடைக்கும். ஆண்டவங்க உங்க பக்கம் இருக்கிறாங்கிறது நீங்க உணர போறீங்க. தொடர்ந்து நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான். பிள்ளைகள் வழியில இந்த நேரம் ஒரு நல்ல இடத்துக்கு பிள்ளைங்களை வர வைக்கணும், ஒரு நல்ல நிலைக்கு உயர வைக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே நீங்க அதற்குண்டான முயற்சி நீங்களாவே செய்ய போறீங்க. நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கூடவே இந்த ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க, அதாவது குலதெய்வ வழிபாட்டை இந்த நேரம் நீங்க விட்டுறாதீங்க. குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இந்த காலத்துல உங்களுக்கு ஏற்படுன்னு சொல்லலாங்க. பல பிரச்சனை தலைக்கு வர்றது தலைப்பாகையோட போச்சுன்னு சொல்றாங்களா, அப்படி பல பிரச்சனைகளுக்கு ஒரே தீர்வு உங்க குலதெய்வ வழிபாட்டை நீங்க செய்யறது தான். மறக்காம குலதெய்வ வழிபாட்டு இருக்கக்கூடியவங்களும் சரி, வழிபடாம இருக்கக்கூடியவங்களும் சரி, வரக்கூடிய நாட்கள் எல்லாமே சர்க்கரை பொங்கல் படையிலிட்டு தீப ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க. நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். குரு பகவானை வலுப்படுத்த பாருங்க. அதாவது வியாழக்கிழமை நாட்கள்ல குரு பகவானுக்கு தீப ஏற்றி வழிபாடு செய்யறது நல்லதுதான். குருவோட மந்திரத்தை சொல்லிட்டு வர்றது நல்லதுதான். முடிஞ்சது குருவே நமகன்னு சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தையாவது 108 முறை நீங்க தீப ஏற்றின பின்னாடி சொல்லிட்டு வர பாருங்க. மனசை ஒருநிலைப்படுத்தி சொல்ல பாருங்க. நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். குருவோட இன்னொரு முக்கியமான விஷயம், குருவோட ஆசீர்வாதத்தை பெறணும் நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா வீட்டுல பெரியவங்க கிட்ட நீங்க ஆசீர்வாதத்தை பெற முயற்சி செஞ்சாலே குருவோட அருள்ங்கிறது கிடைக்கும். இந்த விஷயத்த செய்ய பாருங்க. நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு உண்டாகுன்னு சொல்லலாங்க. கோச்சார அடிப்படையில கிரக மாற்றங்கிறது நல்ல மாற்றம் நடக்கக்கூடிய அமைப்பாக தான் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது. தனவரவு கண்டிப்பா கிடைக்கும். உங்க ராசி அதிபதி செவ்வாய் ஆட்சி படத்தோட இருக்கிறாரு. அதை பார்க்குற வரைக்குமே எந்த அளவுக்கு தெம்பு கொடுத்து தைரியத்தை கொடுத்து நீங்க எல்லா வேலையிலும் கவனம் கொடுக்குறீங்களோ சிறப்பா இருக்குங்க. ஒரு புத்துணர்ச்சி, புதுசா பிறந்த மாதிரி ஒரு புத்துணர்ச்சியோட செயல்பட பாருங்க. இழந்தது எல்லாமே உங்களால மீட்டெடுக்க முடியும். சிறப்பா செயல்படக்கூடிய காலமா இந்த நேரம் உங்களுக்கு அமைன்னு சொல்லலாங்க. என்ன பாத்தீங்கன்னா கடன் பிரச்சனை இருந்தா அது குறையும். புதுசா வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள நல்ல மாற்றம் உண்டாகும். திறமை வெளிப்படுத்தினீங்கன்னா சமுதாயத்துல ஒரு நல்ல அந்தஸ்துக்கு வரக்கூடிய யோகங்கிறது உங்களுக்கு உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வீடு வாங்கணும், வாகனம் வாங்கணும்னு கனவு காணக்கூடியவங்களுக்கு அந்த கனவு நனவாகும். தாய் வழி ரீதியாக ஏற்பட்டிருந்த சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை, முன்னோங்கு நிலையில இருந்த சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை, நிலபுலம், பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே முயற்சி செஞ்சீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இது எல்லாமே சாதகமா இருந்தா ராகுவோட அமைப்பை பொறுத்த வரைக்குமே எப்படிப்பட்ட பலன் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அலைச்சல் அதிகமா இருக்குங்க. நீங்க ஒரு சாதாரண ஒரு விஷயம், ஒரு நேரத்துக்கு தூங்குறதுக்கு, நேரத்துக்கு சாப்பிட்றது, இந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் குறையும். அதனால கொஞ்சம் இந்த வேலை விஷயத்துல கவனமா இருக்கணும். அதே மாதிரி எதுலையுமே பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன செய்யணும்னு பாக்குறீங்கன்னா கொஞ்சம் அகலக்கால் வைக்கக்கூடாது. எதுவுமே படிப்படியான ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரது நல்லது. வருமானம் ஒரு பக்கம் இருக்கிற மாதிரி சின்ன சின்ன செலவு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி கருத்து சொல்றங்கிற பேர்ல இந்த நேரம் உங்க மனசுல இருக்கக்கூடிய விஷயத்தை பகிர வேண்டாம். இயல்பாவே நீங்க எதுவுமே ஒரு சாதாரணமா கூட நீங்க மத்தவங்க கிட்ட எதுவும் பகிர்ந்துக்க மாட்டீங்க. ஆனா இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் ஏதாவது ஒரு வகையில வார்த்தையை விட்டுட்டு ஒரு பிரச்சனை தரக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது. அதனால வாய் வார்த்தைகளை கொஞ்சம் கவனமா இருங்க. ஆரோக்கியத்துல ஒரு குறைபாடுங்கிறது குறைவுதான். இருந்தாலும் இந்த ரத்த அழுத்தம், நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கொஞ்சம் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே இந்த நேரத்துல கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால இந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க. மற்றபடி விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நீங்க பயப்பட வேண்டிய அவசியங்கிறது இந்த மாதத்துல இல்லை. நட்சத்திர ரீதியை பார்த்துக்கிட்டீங்கன்னா விருச்சிக ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா குருவோட பார்வையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பு தாங்க. வேலைக்காக முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான பலன். தொழில் வியாபாரம் எல்லாமே சிறப்பா இருக்குது. பண வருமானம் சிறப்பா இருக்குது. சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைக்கு இந்த நேரம் நீங்க ஸ்டெப் எடுத்தீங்கன்னா அந்த பிரச்சனை எல்லாமே முடியக்கூடிய நேரமா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி இந்த தாய் வழி சொந்த வந்த வகையில கொஞ்சம் வாக்குவாதத்தை தவிர்க்க பாருங்க. அது மன உளைச்சலை ஏற்படுத்தும். அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சுகஸ்தானத்துல இருக்கக்கூடிய ராகுவால இந்த நேரம் உழைப்பு சிறப்பா இருக்குது. உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாமே போராடினாதான் கிடைக்குங்கிற ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். எல்லாருக்கும் சாதாரணமா கிடைக்கிற விஷயம் கூட நீங்க போராடினாதான் கிடைக்குங்கிற மாதிரி இருந்திருக்கும். அந்த நிலைமை மாறுது. ராசிக்கு குரு பார்வை இருக்கிறதால செல்வாக்கு, அந்தஸ்து இது எல்லாமே உயர்வா கிடைக்கக்கூடிய நேரம் தான். குடும்ப வாழ்க்கையிலையும் பாதிப்பில்லை, குழந்தைகள் நிலையிலும் பாதிப்பில்லை, ஆயுள் ஆரோக்கியம் சிறப்பா இருக்குதுன்னே சொல்லலாம்.
கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, விரயஸ்தானத்தில் புதன், சூரியன், செவ்வாய் இருக்கக்கூடிய அமைப்பு பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் செலவு இருக்கும், கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், அவ்வளவுதான். மற்றபடி ஒரு மங்களமான நேரம், அதாவது மங்களகரமான நேரம். குரு பகவானுடைய அமைப்பு பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் சிறப்பாக இருக்கிறதால தொழில், வியாபாரம், குடும்ப நிலை அதில் எந்த பாதிப்புமே இல்லை, எல்லாமே சுப பலன் தான். நீங்கள் கண்ட கனவு ஒரு நிறைவேறக்கூடிய நேரம். பொருளாதார நிலையிலுமே ஒரு நல்ல பலனை தரக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்பட போகுது. ஒரு செயலை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் விடாப்பிடியாக முயற்சி கொடுத்தீங்கன்னா போதுங்க. தோல்வியை பார்த்து மனசு மாற வேண்டாம். தொடர்ந்து நீங்கள் முயற்சி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அற்புதமான பலனை தரக்கூடிய வாய்ப்பாக இருக்குது. பொதுவாகவே இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு தான். விருச்சிக ராசி என்பவர்கள் யாரையும் உதாசனப்படுத்துறது வேண்டாம், யாரையும் பகச்சுக்கிறது வேண்டாம். இந்த நேரம் அதிகப்படியாக யார்கிட்டையும் நெருக்கம் காட்டுறது வேண்டாம். மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருந்தால் கண்டிப்பாக அது நல்ல பலனாக உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். அதாவது குழப்பம் இல்லாமல் உங்கள் மனசில் இந்த விஷயம் சரின்னு பட்டா அதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு உண்டாகும். குடும்ப வாழ்க்கையிலுமே இந்த நேரம் சமரசங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அன்பு செலுத்த பாருங்க, அன்பு பெற முயற்சி செய்ய பாருங்க. அதாவது அன்பு முதல்ல நீங்கள் வெளிப்படுத்தினாலே போதும். இந்த காலகட்டம் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக தான் இருக்கு. நன்றி நண்பர்களே.